லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எவன்டா உன்னை கூப்பிட்டதுங்க? எதுக்குடா இங்க வந்த? நான் தான் அவரை வர சொன்னேன். நான் சொல்லிதான் அவர் இங்க வந்தாரு. யாரு கேட்டு நீ அவனை வர சொன்ன? யாரை கேட்கணும்? மீரா, மகாவை கேட்கணும். மகாவை கேட்டுதான் நீ இன்வைட் பண்ணிருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவன நீ எப்படி இன்வைட் பண்ணுவ? உனக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? உங்களுக்கு வேண்டியவங்கள நீங்க வர சொன்னீங்கல்ல, அதே மாதிரிதான் எனக்கு வேண்டியவங்கள நானும் வர சொன்னேன். ஏ மீரா, முட்டாள்தனமா பேசாத. என்ன கோவப்படுத்தின, அது உனக்கு நல்லது இல்ல. மரியாதையா அவனை இங்கிருந்து வெளியே போக சொல்லு. அப்படியெல்லாம் போக சொல்ல முடியாது. மீரா, நீ யாரை எதிர்த்து பேசுறேன்னு தெரியுதா? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? உங்ககிட்ட இருந்துதான். கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, மகா சொல்ற மாதிரி தான் வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. இப்ப கூட எனக்கு தைரியம் வரலன்னா எப்படி? என்னங்க இது? இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இவனை சுட்டாதான் சரியா வரும். ஏய் மகா, அவளை தடுறா. சொல்றத கேளு. மகா நில்லு. நீங்க வாங்க. மீரா ரொம்ப தைரியமான ஆள் தான். இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னா? கூப்பிடாத ஃபங்க்ஷனுக்கு யாராவது வருவாங்களா? நான் ஒன்றும் கூப்பிடாத ஃபங்க்ஷனுக்கு வரலையே. நீ கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். என்னது, நான் கூப்பிட்டேனா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அப்படிதானே சொன்ன. மகாலட்சுமி கிட்ட நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு நான் ஒரு பொய்ய சொன்னேன். நான் ஒண்ணு உங்களை கூப்பிடல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புறேன். நான் என்ன இங்க குடியிருக்கவா வந்தேன்? ஒண்ணு நீ சுயமா சிந்திச்சு முடிவு எடுக்கணும், இல்லையா அந்த மகாலட்சுமி எடுக்கிற முடிவுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும். ரெண்டுமே பண்ணாம இப்படி நிக்கிறது நல்லா இல்ல. மகாலட்சுமி பேச்ச நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு சுயமா சிந்திக்க தெரியும். யாரோட கட்டுப்பாட்டிலையும் நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓ அப்படியா? நீ நிஜமாவே மகாலட்சுமி கட்டுப்பாட்டுல இல்லைன்னா இப்பவே சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க அவங்க? அதோ அந்த தையல்காரியோட அப்பாவும் அம்மாவும் அந்த கார்டன்ல தான் இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்கிட்ட வம்பிழுக்க சொன்ன ஆளுங்கெல்லாம் எங்க? அதோ பக்கத்துல தான் நிக்கிறாங்க. நீங்க கண்ணை காட்டினா போதும், போலீஸ்காரனை டென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஆள் பேசி முடிக்கிற வரைக்கும் சீதா இங்க வரக்கூடாது. அவெல்லாம் இங்க வரமாட்டா. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த ஆளை ஓட வைக்கிறதுக்கு மதுதான் ஒரே ஆயுதம். அவளை வச்சுதான் இவங்களை ஓட வைக்கணும். அப்போ பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சிடலாமா? வாங்க. என்னங்க சம்மந்தி, வாங்க. எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை நாங்க சரியா கவனிக்க முடியல. ஐயா, அட என்ன நீங்க, நாங்க என்ன வீட்டுக்கு விருந்தாளியாவா வந்திருக்கோம்? வீட்டுக்கு வந்திருக்கிற பெரிய மனுஷங்களை கவனிங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு சம்மந்தி. பொய் சொல்லாதீங்க, நிஜமா நல்லா இருந்துச்சா? அந்த முத்தாரம்ம மேல சத்தியமா நல்லா இருந்துச்சு. ஆமா. சீதாவுக்கு புட்டு பண்ண கத்து கொடுத்தது நீங்க தானே? ஆமா. எங்க உமா புட்டு பண்ணா தெருவுக்கே கொண்டாட்டம் தான்.
ஸ்டேஷன்ல இருந்தும் கால் பண்ணி கேட்பாங்க. அப்படின்னா இருந்து எனக்கு நீங்க புட்டு செஞ்சு தந்துட்டு தான் போகணும், சரியா? ஐயோ, நெசமாவா சொல்றீங்க? நாளைக்கே நான் பண்ணி தரேன். ஓ, அப்ப நாளைக்கு நம்ம வீட்ல விருந்துதான். நீங்க இன்னும் சாப்பிடலையே? இல்ல, கெஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு தான் சாப்பிடணும். சரி, நீங்க பாருங்க, நாங்க உட்காருங்க. சரி வா. நம்ம ராமுக்கு ஏத்த பொண்ணுதான். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா? ஆமாமா. கேட்டியா? என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? சீதா தான் மது அளவுக்கு அழகா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்ப பாருங்க, ஊரே என் பொண்ணு சீதா அழகா இருக்கான்னு சொல்றாங்க. உமா, இத கேட்க பூர்ணிமாவை கூட்டு வந்திருக்கோம். ஆமாங்க. மத்தவங்க சொல்லி கேட்டாதான் பூர்ணிமாவுக்கு சீதா அழக பத்தி தெரியும். ஆமா. பொண்ணு நல்ல அமைதியான குணமா இருக்கும் போல, பார்த்தாலே தெரியுது. ஆமா, கண்ணாடி போட்டு குண்டா ஒரு பொண்ணு நிக்குதே, அது யாரு? அது பொண்ணோட தங்கச்சி சார். அது ராம் வைஃப். அட நீங்க வேற சார். பக்கத்துல அழகா நின்னாங்களே, அவங்க தான் சார் பொண்ணு. கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி ஒரு அவலட்சணமான பொண்ணையா அவங்க தான் பையனுக்கு கட்டுவாங்க? சார் தெரியாம சொல்றாரு. நீங்களே அங்க பாருங்க சார், ஜோடி பொருத்தம் எவ்வளவு அருமையா இருக்குன்னு. இல்லங்க, கண்ணாடி போட்டவதான் ராமோட மனைவி. தெரியாம பேசாதீங்க மேடம். கேட்டல்லா, இதுக்கு தான் அவன் வந்தாளா? நம்மள அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு சீதாவை அசிங்கப்படுத்தி அவ வாழ்க்கையை காவு வாங்க இங்க வந்திருக்காளா? அவளை பார்த்தாலே என் வயிறு எரியுதுடி. ஐயோ, சத்தம் போடாதீங்க. என்னங்க, சம்மந்தி தப்பா எடுத்துக்க போறாங்க. பேசாம இருங்க. போது நிறுத்து. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். என்னங்க, சம்மந்தி புட்டு கேட்டாங்கங்க. போட்டேன்னா புட்டு செய்ய போறாளாம். புட்டு. இந்த கொடுமையை பார்த்துமா உனக்கு அறிவு வரல? இப்பவே போயிட்டாதான் நல்லது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. இருந்தா அவன் மேல கை வச்சிருவேன், அசிங்கமாயிரும். வேற சீதா வேற கோச்சுக்கிடுவா. தேவையில்லாத பிரச்சனை. போயிட்டாதான் சீதாவுக்கும் நல்லது. சடார்னு கிளம்பு. மகா, நிஜமாவே அந்த ஆளு பெரிய கோபக்காரன் தான் போல இருக்கு. இவ்ளோ ஈஸியா ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்க. வெரி நைஸ். வாங்க. மது, என்னம்மா? வாடிங்க. வாடி. அம்மா, அம்மா, எதுக்குடி? எதுக்கு நீங்க வந்த? கோபப்படாதீங்க. சீதா சொன்னதுனால தானே அவ இங்க வந்திருக்கா. அவ சொன்னா இவளுக்கு எங்கடி போச்சு புத்தி? ராம் வேண்டான்னு தானே அந்த திமிரு பிடிச்சவனோட ஓடி போனா. இப்ப நீ எந்த மோத்த வச்சுக்கிட்டு இங்க வந்த? வெளியில என்ன பேசுதாங்க தெரியுமா? என் மாப்பிள்ள ராமுக்கு நீதான் பொஞ்சாதியா. அப்படி எல்லாரையும் பேச வைக்கதான் இங்க வந்தியா? என்ன பேசுறீங்க? பேசாம இருங்க. பேசுறாங்களா இல்லையா? நீ கேட்டல்ல? சொல்லு, சொல்ல அவகிட்ட. இவளுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்க என்னவோ. அப்பா, என்னப்பா பேசுறிய? அப்பான்னு சொல்லாத. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? அர்த்தம் தெரியணுமா உனக்கு? போ, போய் சீதாட்ட கேளு. ஏண்டி ஏண்டி என்ன இப்படி உயிரோட கொள்ளுத? காது கொடுத்து கேட்க முடியல. நீதான் பொண்ணு, நீதான் ராமுக்கு பொஞ்சாதி, நீதான் இந்த வீட்டு மருமகன் பேசிக்கிட்டாங்க. அழகா இருக்கங்கிற திமிர்ல வந்தா என்ன பண்ணிட போறான்னு எங்க முன்னால வந்து நிக்க. நீதான் இந்த வீட்டோட மருமகன்னு பேசிக்கிறாங்கடி. மொத்த பேரும் அப்படிதாண்டி பேசிக்கிட்டாங்க. மது, நீங்க வந்திருக்க கூடாதுடி.
இப்படி நடந்துட கூடாதுன்னு தான் நான் போனேம்மா. சீதா தான் அழுது என்னென்னமோ சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா. நல்ல மாதிரி நடிக்காத. நடிச்சு எங்களை ஏமாத்துறது போதும். என் பொண்ணு சீதா வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணா? உனக்கு தங்கச்சியா பிறந்தாலே தவிர வேற என்ன உனக்கு பாவம் பண்ணா? அப்ப நான் எப்படிப்பா சீதாக்கு துரோகம் பண்ணுவேன்? இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதுக்கு பேர் என்ன? உனக்கு ஏண்டி இந்த ட்ரெஸ், இந்த மேக்கப் எல்லாம்? நீ என்ன இந்த வீட்டு மருமவளா? மாப்பிள்ளைய உரைச்சிட்டு வேற நிக்க. ஏண்டி இப்படி இங்க வந்து கொள்ளுத? நீதான் அழகா இருக்க, சீதா அசிங்கமா இருக்கா, அதனால நீதான் பொண்ணுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கடே. அம்மா மைக்கிலே சொன்னாங்களே சீதா தான் மருமகண்டு, மகாலட்சுமி சொன்னாங்களேம்மா. என்ன எப்படிப்பா ராம் வைஃப்னு சொல்லுவாங்க? இதையெல்லாம் என்கிட்ட பேசாதடி. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சாரி சார். பிசினஸ் மேகசின்ல இருந்து வந்திருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் ராம் கூட ஒரு ஸ்டில்லுக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிசினஸ் டைகூன் மகாலட்சுமி மேடத்தோட அழகிய மருமகள்னு டைட்டில் போட்டு நியூஸ் போடலாம் மேடம். யோ போயா போ. கேட்டியாடி? கேட்டியா நீ? எல்லாரும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி, நல்லாவே இருக்க மாட்டேன். எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி, சீதா வாழ்க்கையில குறுக்கிடாதடி. டேய் நீ முதல்ல வெளியே போ. ஓடி வெளியே, கழுத்து பிடிச்சு தள்ளிடுவேன். வெளியே போ, ஓடி போடி. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் உனக்காக தான். நான் உங்ககிட்ட பணம் கேட்டனா இல்ல வசதி கேட்டனா? அன்னைக்கே என்ன கூட்டிட்டு போய் நீங்க தாலி கட்டியிருக்கணும். ஏன் கட்டல? உங்களுக்கும் மகாலட்சுமிக்கும் நடுவுல நடந்த போட்டியில என்ன நீங்க தொலைச்சிட்டீங்க. நம்ம காதல நீங்க கொன்னுட்டீங்க. நீங்க எதுக்காக இவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் ஆனீங்க? எனக்காகவா இல்ல மகாலட்சுமிக்காகவா? மகாலட்சுமி நீங்க ஜெயிக்கதானே? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் பெரியவளா இருக்கலாமே. ஆனா நீங்க அப்படி செய்யல. அப்போ உங்க முயற்சி, உங்க உழைப்பு, வெறி எல்லாமே எனக்காக இல்ல, மகாலட்சுமி ஜெயிக்க, அப்படிதானே? எக்ஸ்கியூஸ் மீ மீரா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப எதுவும் பேச வேண்டாம், போங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் மீரா, நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. சாரி சாரி. ஏய் மது, எதுக்கு இப்ப நகையெல்லாம் கழட்டி வச்சிட்டு இருக்க? ஒன்னதான் நீங்க போட்டுக்கிறதையும் கழட்டுங்கக்கா. நகையை கழட்டணுமா? எதுக்கு? கழட்டுங்கன்னு சொல்லுதல்ல, இது என்ன நம்ம ஜுவல்ஸா? கழட்டுங்கக்கா, கழட்டுங்கன்னு சொல்லுத.
கழட்டுங்க. அண்ணி என்னண்ணே இது? புடி. அண்ணி, எதுக்கு நகையை கழட்டி கொடுக்குறீங்க? நாங்க போறோம். அம்மா கிட்ட கொடுத்துரு. போறீங்களா? ஆனா இன்னும் ஃபங்க்ஷனே முடியலையே. அப்படியா? இன்னும் ஃபங்க்ஷன் முடியலையா? மது, அப்ப இருந்துட்டு போலாமே. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் போலாமே. நீங்க இருந்துட்டு வாங்க, நான் போறேன். அண்ணி, ஏன் நீ போறேன்னு சொல்றீங்க? என்ன ஆச்சு அண்ணி? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா அண்ணி? உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா கிட்ட சொல்லிடு. அண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் போடுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. வேண்டான்னு சொல்லுதல்ல, எடுத்துட்டு போயிடுறேன். அக்கா வரீங்களா இல்லையா? மகாலட்சுமி அவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டே போலாமே. சொல்லாம போனா தப்புமா? இல்லக்கா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. பேசாம வாங்க போயிடலாம். நீ சொன்னா கேட்க மாட்ட. சொல்லாம போக கூடாதுமா. உங்க அப்பா திட்டினதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. இப்படி போனா என்ன நினைப்பாங்க? அடுத்த தடவை அவங்க முகத்துல எப்படி முழிக்க முடியும்? இனிமே யார் முகத்துல முழிக்க வேண்டாம். இதுதான் கடைசியா இருக்கணும். வாங்க போலாம். மது, அப்படிலாம் போனா மரியாதை இருக்காது. வா, போய் சொல்லிட்டாத கிளம்புவோம். நான் போறேன். நீங்க வர்றதும் வராம இருக்கிறதும் உங்க இஷ்டம். ஏய் மது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இவளை இங்க கொண்டு வந்து சேர்த்த, இப்படி பண்றாளே. ராம், ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கிராண்டா இருந்தது. ஃபுட் ஐட்டம் எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ராம். உங்க சித்தி மாதிரியே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. உங்களுக்காக ரொம்ப நல்ல பொண்ணா செலக்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. மகாலட்சுமி உங்களுக்காக தான் எல்லாமே செய்றாங்க. யூ ஆர் லக்கி ராம். எஸ், ஐ அம் லக்கி. எங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது எங்க சித்தி தான். இது வரைக்கும் எனக்காக ஒரு விஷயத்த கூட நானே செலக்ட் பண்ணது கிடையாது. எல்லாமே சித்தி தான். ஆனா இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன் பாஸ். எப்படி ராம், எப்படி சமாளிக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா சீதா ஒரு குழந்தை தான். தட்ஸ் ஆல். கிரேட் ராம். உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சீதா, எதுக்கு கை தட்டுற? உங்களை பாராட்டும் போது கை தட்டி தானே ஆகணும். கை தட்டுங்க, கை தட்டுங்க, நீங்களும் தட்டுங்க. இந்த பிஹேவியர் சரியாகும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆஃப் கோர்ஸ். முன்ன விட ரொம்ப மாற்றம் இருக்கு. போக போக எல்லாம் சரியாயிடும். என்ன கேக்குறாங்க? எனக்கு புரியவே இல்ல. நம்மளை பத்தி தான் ஜெனரலா கேக்குறாங்க. ஓகே ஓகே பாஸ், கேளுங்க கேளுங்க கேளுங்க. ராம், இந்த சின்ன வயசுல உங்களால எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுது? எல்லாமே சித்தியோட கைடன்ஸ் தான். பாஸ் பாஸ் பாஸ், நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்க ஐஸ்கிரீம் தீர்ந்து போயிர போகுது பாஸ். அதெல்லாம் முடியாது சீதா. ஐஸ்கிரீம்லாம் நிறைய இருக்கு, நீ பேசாம இரு. சொல்றேன். பாஸ், அந்த கப் ஐஸ் எல்லாம் வேணாம் பாஸ். குச்சி ஐஸ் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும், நீ பேசாம இரு. ஏய் பாஸ், எனக்கு தெரியும் பாஸ், சும்மா தான் கேட்டேன். எப்பவுமே நீங்க அலர்ட்டா இருக்கணும் போல இருக்காரா? கண்டிப்பா. சித்தி அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கும் போது நானும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும்ல. கஷ்டத்தை கூட ரொம்ப சிம்பிளா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே ராம். சின்ன விஷயம் தான் சார். தப்பா பார்க்கலனா எதுவுமே தப்பா தெரியாது. நம்ம பிளான் கரெக்டா வொர்க் அவுட் ஆகுது.
இனிமே போட போற பிளானும் ஒர்க் அவுட் ஆகும். மகா நாம நினைச்ச மாதிரியே மதுமிதாவும் வீட்டை விட்டு கிளம்பிட்டா. ஆமா சித்தி, அவங்க எல்லா நகையை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவ நான் தேடி கண்டுபிடிச்ச தேவதை, அழகு ராணி. இந்த நகைக்கெல்லாம் அவ ஆசைப்படுறதே கிடையாது. ஆமா, மது அழகுல மட்டும் தங்கம் இல்ல, குணத்திலயும் தங்கம் தான். சரி, நாடகத்தை ஆரம்பிக்கலாம்ல. நாம எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணணும்? நாம நடத்த போற இந்த நாடகம் ராமுக்கு தெரியவே கூடாது. அவனை கொஞ்ச நேரம் எங்கேயாவது அனுப்பிச்சிடணும்.